ஹாய் நண்பா, கேவிபி அதாவது கரூர் வைசியா பேங்க்ல இருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கரூர் வைசியா பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இந்த 2025 வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலேருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs per annum, அதாவது மாதம் நீங்க ஸ்டார்டிங்ல 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி earn பண்ணலாம். இது உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆக்யூ ஜாப் கரூர் வைசியா பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கரூர் வைசியா பேங்க்ல இருந்து இந்த 2025 ஒரு செமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கூட கிடையாதுங்க. நேரடியாக ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்கிங் குரூப்பில் வருது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். இந்த ஜாபோடைய ஐடி கொடுத்துருக்காங்க 743. சரிங்களா? ஏன்னா கரூர் வைசியா பேங்க்ல நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஜாபோடைய ஐடி மென்ஷன் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஜாப் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கரூர் வைசியா பேங்கினுடைய மேஜர் சிட்டிஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய கேவிபி பேங்க்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இதற்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி எனி பிஜி டிகிரி முடித்தவங்க, எனி போஸ்ட் கிராஜுவேட்டில் எனி டிசிப்ளின் முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் பிடெக்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு சிஜிபிஏல இருக்கும். ஸோ நீங்கள் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 60% அண்ட் அபோவ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இருந்தால் போதுமானது. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. ஒருவேளை ஃப்ரெஷர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங்கில் வந்திருக்கக்கூடிய, அதாவது கேவிபி பேங்க்ல அப்ரண்டிஸ் வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ லைவ்ல போய்கிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 years வரைக்கும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேங்க் சைடில் இல்லைனா MBFCயில் இருந்தால் ஓகே அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்படி இல்லைனா விர்ச்சுவல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணால் போதும். அதற்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் செக்ஸு, மெடிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்போர்ட் ஆகிடலாம். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் மூலமாக தான்
உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் கேவிபி பேங்க்லேருந்து இருக்கும். ஸோ எந்த டேட்டில் எந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இமெயில் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியை மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 1-2 ஜாப்ஸ் இருக்கும் ஆன்லைனில். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐடி வந்து 743 சரிங்களா. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அட்ராக்டிவ் இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வேரியபிள் பேஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லாகின் ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே 1 செகண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வேலைகளுக்கான லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. எப்போனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு இப்போவே அப்ளிகேஷனை போடுங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு மார்ச் 31 வரைக்கும் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி படித்த கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஒரு பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். பாஸ்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 2023 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2024 பாஸ்ட் அவுட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாபுக்கான செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் பேஸ்டு தான். உங்களுடைய மார்க்கை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது டிகிரியில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இது பேங்கிங் அப்ரண்டிஸ் தான். கேவிபி பேங்க்கில் இந்த பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் ஜஸ்ட் 1 இயர் நீங்கள் அப்ரண்டிஸ் பீரியடில் ஒரு ட்ரைனி மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்டைஃபண்ட் 10,500 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாங்க. 1 இயர் முடிவில் பேங்க் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனும் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது சரிங்களா. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் பேங்கிங் இல்லைனா NBFCயில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் SBG கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த KVB வெப்சைட் வரக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துருங்க. இதில் வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்லி 2 ஜாப் மட்டும்தான் இதில் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணலைங்க. நாடு முழுவதும் உங்களுக்கு வேலைகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் பார்த்துருக்கோம், அதே மாதிரி பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜாபோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஜாப்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே அப்ளிகேஷனை போடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.